தென்பெண்ணை ஆற்று நீரை ஏரி குளங்களில் நிரப்பி கருகி வரும் பயிர்களை பாதுகாக்க வேண்டும் என ஹொசூர் விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகிலுள்ள கெளமங்கலத்தில் விவசாயிகள் சங்கத்தின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கருகி வரும் பயிர்களை பாதுகாப்பது குறித்து விவாதிக்கப்பட்டது. பின்னர் பேசிய அச்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் ராமன், ராகி, நெல், அவரை உள்ளிட்ட அனைத்து பயிர்களும் மழையின்றி கருகி வருவதாக வேதனை தெரிவித்தார். இதனை பாதுகாக்க தென்பெண்ணை ஆற்று நீரை ஏரி குளங்களில் நிரப்ப தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என பொதுப்பணித்துறைக்கு அவர் வேண்டுகோள் விடுத்தார். வன விலங்குகளால் சேதப்படுத்தப்படும் விளை பயிர்களுக்கு உரிய இழப்பீடு பணத்தை வழங்க வேண்டும் என்றும் ராமன் வலியுறுத்தினார். கெளவரப்பள்ளியிலிருந்து இந்த தண்ணீரை மேடான பகுதிகளுக்கு பம்ப் செய்து கொடுக்கலாம், சமமான பகுதிகளுக்கு கால்வாய் மூலமாகவே தண்ணீர் வெட்டி கொடுக்கலாம். இதை அரசாங்கம் உடனடியாக செய்து நிலத்தடி நீர்மட்டத்தை இப்பகுதியில் உயர்த்த வேண்டும். 3 லட்சம் ஏக்கர் இந்த மாவட்டத்திலே மானாவாரி சாகுபடி ராகி, சோளம், கம்பு, பருத்தி, கேழ்வரகு போன்றவைகள் எல்லாம் அழிந்து விட்டன. இவைகளுக்கு ஏக்கருக்கு 50,000 ரூபாய் இழப்பீடு கொடுக்க வேண்டும்.